ஹாய், நான் டாக்டர் ஸ்ருதி. இந்தியாவில் 10% ஆஃப் த ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பிஐஹெச், அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போ பிபி வந்து ரொம்ப அதிகமாகும். இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ யாருக்கெல்லாம் வந்து இது வர்றதுக்கு அதிகமாக ரிஸ்க் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் வராங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, மதரோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்கு கீழே கன்சீவ் ஆகிறவங்க அண்ட் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு மேலே கன்சீவ் ஆகிறவங்க, இவங்களுக்குலாம் இந்த ரிஸ்க் இருக்கு. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து பிபி வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலிலேருந்து யாருக்காவது இந்த பிஐஹெச் ஆர் பிபி டயபெட்டிஸ் இருக்கு. ஒபெசிட்டி, அதாவது பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருக்கு, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்டர் ப்ரெக்னன்சி லெவல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு, இல்லை ரொம்ப லாங்காக இருக்கு. இன்டர் ப்ரெக்னன்சி லெவல்னா இப்போ 2 ப்ரெக்னன்சிக்கு நடுவில் இருக்கிற கேப்பு. ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகிட்டு டெலிவரி ஆன பின்ன அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும். ஸோ அந்த கேப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கு, இல்லை ரொம்ப லாங்காக இருக்கு, லைக் 10 இயர்ஸ் மேலே கேப் இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் பிஹெச்சோட ரிஸ்க் அதிகம். மல்டிஃபிட்டல் ப்ரெக்னன்சி, அதாவது ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்ளெட்ஸ், ஒரு குழந்தைக்கு மேலே வந்து அட் டைம் கன்சீவ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிஸ்க் ரொம்ப அதிகம். மதருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. நியூ பெட்டர்னிட்டி, பேஷண்ட் வந்து ஏற்கனவே கன்சீவ் ஆயிருக்காங்க அண்ட் இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு மேல் பார்ட்னர் கூட செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிஸ்க் அதிகம். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் வர்றதுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.